அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 13வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் A சமம் 2,3 மற்றும் கணம் C சமம் வெற்று கணம் எனில் A வெட்டு C ஐ காண்க. A மற்றும் C ஆகிய கணங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு கணங்களின் வெட்டு கண்டுபிடிக்கணும். தமிழில் படிக்கும்போது A வெட்டு C, இங்கிலீஷில் A இன்டர்செக்ஷன் C அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெட்டு இதற்கான அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியணும். இரு கணங்கள் A மற்றும் C, இதனுடைய வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். A மற்றும் C ஆகிய கணங்களில் உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணமாகும். அதுதான் A வெட்டு C. இந்த இரண்டு கணங்கள்லேயும் பொதுவான உறுப்பு இருக்குமா அப்படின்னு செக் பண்ணால் C என்ற கணம் வெற்று கணம். இதில் உறுப்புகளே இல்லை அப்படின்னா அது வெற்று கணமாக சொல்ல முடியும். இப்போ வெற்று கணமும் மற்றொரு இரண்டு உறுப்புகளை கொண்ட கணமும் கண்டிப்பாக பொதுவான உறுப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே A வெட்டு Cயும் ஒரு வெற்று கணமாகத்தான் அமையும். முதல்ல வினாவில் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கணங்களையும் எடுத்து எழுதிக்கணும். A வெட்டு C கண்டுபிடிக்கணும். A வெட்டு C அப்படின்னா A மற்றும் C கணங்களுக்கு இடையேயான பொது உறுப்புகள். கணம் Aல 2,3 ஆகிய இரண்டு உறுப்புகள் இருக்குது. கணம் C என்பது வெற்று கணம். பொதுவான உறுப்புகளே கிடையாது. இங்கு A மற்றும் C கணங்களுக்கும் இடையே பொது உறுப்புகள் இல்லை. எனவே A வெட்டு C என்பதும் ஒரு வெற்று கணம். அவ்வளோதான் ஆன்சர். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இரண்டு கணங்களின் வெட்டு கண்டுபிடிக்கும் போது அந்த இரண்டு கணங்களில் ஏதாவது ஒரு கணம் வெற்று கணமாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சரும் வெற்று கணமாகத்தான் கிடைக்கும். எடுத்துக்காட்டு 14வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.